இப்ப இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் யாரு? அவர் ஒரு எம்எல்ஏ. யாருடைய எம்எல்ஏ? திமுகவுடைய எம்எல்ஏ. ஆமா. அப்ப இது திமுகவுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன். எப்படி உங்க கட்சி எம்எல்ஏவை இந்த அளவுக்கு அசிங்கமா நீங்க பேச வைக்கிறீங்க? இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா? இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மெம்பர் கூட இப்ப அவர் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு எம்எல்ஏவா நீங்க தேர்தலில் நிக்கணும்னா அந்த கட்சியினுடைய தலைவரோ பொதுச் செயலாளரோ இல்லை, இவர் எங்க கட்சியை சார்ந்த நபர் தான், எங்க கட்சி மெம்பர், அதனால எங்க கட்சி சின்னமான உதயசூரியனுக்கு எங்க கட்சி நபரான வேல்முருகனுக்கு நாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க தான் கையெழுத்து பண்ணணும். அப்ப இப்ப சொல்லுங்க, நீங்க இவர் திமுக கட்சிக்காரரா தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரரா? இப்ப திமுக சார்ந்தவர் தான். அப்ப திமுகவினுடைய எம்எல்ஏ இவ்வளவு படுகேவலமா பேசுறதுக்கு திமுக அனுமதிக்கலாமா? அப்ப இது இந்த தவறு திமுக மேலயும் இருக்குல்ல. திமுக இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? இல்ல, எங்கேயுமே எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுனதுக்கு இன்னைக்கு அவர் திமுக எம்எல்ஏ தான். அப்ப திமுக கட்சி இதுக்கு பதில் சொல்லணும். இது நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன். நான் எப்படி உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ இந்த அளவுக்கு பேசி இருக்கும் போது நீங்க அவரை கண்டிச்சிருக்க வேண்டாமா? என்ன நீங்க எப்ப இருந்தாலும் கனிமொழி அவர்கள் வருவாங்கல்ல, முன்னாடி ஒரு பெண்களுக்கு ஒண்ணுனா உடனே பெண்ணின காவலரா வருவாங்கல்ல, எங்க போனீங்க கனிமொழி அவர்களே? இன்னைக்கு குழந்தைய பத்தி இவ்வளவு தூரம் ஆபாசமா பேசியிருக்காரு, அசிங்கமா பேசியிருக்காரு, அவங்க பெத்தவங்களை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்காரு. கனிமொழி அவர்கள் எங்க போனாங்க?